ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். பொங்கல் பரிசு தொகை வழங்க ஆளுநருடன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆலோசனை. தமிழகத்தை போல் 3000 ரூபாய் பரிசு தொகை அறிவிக்கப்படும் என எதிர்பார்ப்பு. போலி மருந்து விவகாரத்தை முன்வைத்து புதுவை சட்டசபையை முற்றுகையிட வந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் பேரிகார்டுகள் வைத்து தடுக்கப்பட்டதால் காவல்துறையினருடன் தள்ளுமுள்ளு. மின்துறை தனியார் மய முடிவை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தல். காவலர் பணிக்கான 4ஆம் நாள் தேர்வில் 187 பேர் மட்டுமே தேர்வு. புதுச்சேரி காவல்துறை தகவல். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். ஆங்கில புத்தாண்டை ஒட்டி புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர், அமைச்சர் ஆகியோர் துணைநிலை ஆளுநரை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். ஆங்கில புத்தாண்டு 2026 ஒட்டி முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை நேரில் சந்தித்து புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் கைலாசநாதனுடன் பொங்கல் பரிசு தொகை வழங்குவது தொடர்பாக முதலமைச்சர் ரங்கசாமி ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. அப்பொழுது புதுவை அரசிடம் பொங்கல் பரிசு தொகை வழங்க தேவையான நிதி இல்லை என்பதால் வேறு திட்டத்திற்கான நிதியை மடைமாற்றம் செய்தால் இந்த பரிசு தொகையை வழங்க முடியும் என்பதால் முதலமைச்சர் ரங்கசாமி நேரடியாக ஆளுநர் கைலாசநாதனுடன் ஆலோசனை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து குறைந்தபட்சம் தமிழகத்தை போல 3000 ரூபாய் பரிசு தொகை அறிவிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. போலி மருந்து விவகாரத்திற்கு காரணமான அரசு அதிகாரிகள் பதவி விலக வலியுறுத்தி புதுவை மாநில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நடைபெற்ற சட்டசபையை முற்றுகையிடும் போராட்டத்தில் காவல்துறையினருடன் கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை மாநில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சியின் ஊழல்களை கண்டித்தும் போலி மருந்து விவகாரத்திற்கு காரணமான அரசு பதவி விலக வலியுறுத்தியும் சட்டசபை முற்றுகை போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்காக காமராஜர் சதுக்கத்தில் கட்சியினர் திரண்டனர். அங்கிருந்து பேரணியாக அவர்கள் புறப்பட்டனர். இந்த பேரணிக்கு மாநில குழு ஒருங்கிணைப்பாளர் பெருமாள் தலைமை தாங்கினார். மேலும் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன் பேரணியை தொடங்கி வைத்தார். இந்த பேரணியானது நேரு வீதி வழியாக சட்டசபை நோக்கி வந்தபோது நேரு வீதியில் வந்த அவர்களை காவல்துறையினர் தடுப்புகளை வைத்து தடுத்தனர். அப்பொழுது மார்க்சிஸ்ட் கட்சியினர் தடுப்புகள் மீது ஏறி சட்டசபை நோக்கி வர முயன்றதால் அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்த முயன்றனர். இதனால் கட்சியினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதையடுத்து காவல்துறையினர் அவர்களை கைது செய்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் ராமச்சந்திரன், ராஜாங்கம், தமிழ்செல்வன், கொளஞ்சியப்பன், மூத்த தலைவர் முருகன், நிர்வாகிகள் அன்புமணி, ராம்ஜி, ஜோதிபாசு உட்பட பலர் பங்கேற்றனர். டெண்டர் ரத்து செய்வதற்கான அறிவிப்பு மட்டும் போதாது, மின்துறை தனியார் மயமாக்கும் அரசின் முடிவு முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக முதலமைச்சரும் மின்துறை அமைச்சரும் அறிவிக்க வேண்டும் என அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுவை மாநில அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், புதுவை மாநிலத்தில் லாபத்துடன் இயங்கி வரும் மின்துறையை தனியார் மயமாக்கும் ஒரு தவறான முடிவினை அரசு எடுத்த நிலையில் இதற்காக ஒப்பந்தம் கோரப்பட்டதாகவும் இதை எதிர்த்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பல்வேறு போராட்டங்களை நடத்தியதாகவும் டெண்டர் எடுக்க யாரும் முன்வராததால் அரசு இதுவரை 27 முறை அதனை ஒத்தி வைத்ததாகவும் குறிப்பிட்ட அவர், மின்துறையை அதானி குழுமத்திடம் விற்பனை செய்துவிட்டதாக வழக்கம் போல முன்னாள் முதலமைச்சர்
அமைச்சர் நாராயணசாமி, எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் பொய்ப்புரளிகளை மக்கள் மத்தியில் பரப்பியதாக கூறினார். இந்த நிலையில் மின்துறை தனியார்மயமாக்கும் டெண்டரை அரசு ரத்து செய்துள்ளதாக அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பு மட்டும் போதுமானது அல்ல என்றும், லாபத்துடன் இயங்கும் மின்துறை தனியார்மயமாக்கும் அரசின் முடிவு முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக முதலமைச்சர், மின்துறை அமைச்சர் அறிவிக்க வேண்டும் என்றும், மின்துறையின் 1% பங்கை கூட தனியாருக்கு விற்பனை செய்யக்கூடாது என்றும் குறிப்பிட்ட அவர், அப்படி செய்தால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உறுதியாக எதிர்க்கும் என்றும், மத்திய உள்துறை அமைச்சகம் 51% பங்குகளை விற்பனை செய்வதற்கு வழங்கியுள்ள அனுமதியை ரத்து செய்ய ஆளுநர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். ஆதாயம் தேடக்கூடிய செயலை தமிழக திராவிட முன்னேற்றக் கழகம் அரசும் அதன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் நிறுத்திக் கொள்ள வேண்டும். புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள காவலர் பணிக்கான உடற்தகுதி தேர்வில் ஜனவரி 5ஆம் தேதி 4ஆம் நாளில் நடைபெற்ற தேர்வில் 187 பேர் மட்டுமே தேர்வாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் 148 காவலர் பணியிடங்களுக்கான உடற்தகுதி தேர்வு கோரிமேடு ஆயுதப்படை மைதானத்தில் கடந்த 2ஆம் தேதி துவங்கியது. முதல் நாள் 500 பேர் அழைக்கப்பட்டிருந்த நிலையில் 279 பேர் பங்கேற்றனர். அதில் 66 பேர் தேர்ச்சி பெற்றனர். இதனையடுத்து 3ஆம் தேதி நடைபெற்ற உடற்தகுதி தேர்வில் 750 பேர் அழைக்கப்பட்டதில் 407 பேர் பங்கேற்றனர். இதில் 115 பேர் தேர்ச்சி பெற்றிருந்தனர். இதனைத் தொடர்ந்து ஜனவரி 4ஆம் தேதி நடைபெற்ற உடற்தகுதி தேர்விற்கு 1000 பேர் அழைக்கப்பட்டதில் 579 பேர் பங்கேற்றனர். இதில் 166 பேர் தேர்ச்சி பெற்றனர். தொடர்ந்து ஜனவரி 5ஆம் தேதி 1000 பேர் அழைக்கப்பட்டதில் 409 பேர் கலந்து கொள்ளவில்லை. மேலும் 591 பேர் மட்டுமே பங்கேற்ற நிலையில் இதில் 187 பேர் மட்டுமே அடுத்த மாதம் நடைபெறவுள்ள எழுத்துத் தேர்வுக்கு தகுதி பெற்றனர். இதனையடுத்து 5ஆம் நாளான ஜனவரி 6ஆம் தேதி 1000 பேர் அழைக்கப்பட்டிருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. 3 முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் மனு அளிக்கப்பட்டது. லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரபாகரன், மாநில செயலாளர்கள் ரவி, ராஜாராம் மற்றும் அனிதா ஆகியோர் 3 கோரிக்கைகளை அறிவுறுத்தி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் அலுவலகத்தில் மனு ஒன்றை அளித்தனர். அந்த மனுவில் புதுச்சேரியில் போலி மருந்து விநியோகம் தொடர்பாக பொது சுகாதாரத்தை பாதுகாக்கும் நோக்கில் கடுமையான சட்ட நடவடிக்கைகளை அரசு உடனடியாக எடுக்க வேண்டும் என்றும், புதுச்சேரி அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பவும், வேலைவாய்ப்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்தவும், விண்ணப்பதாரர்களுக்கு உரிய வயது தளர்வு வழங்க வேண்டும் என்றும் கோரப்பட்டிருந்தது. மேலும் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த 11 மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் உடனடியாக விடுவிக்க மத்திய அரசுடன் இணைந்து ஆளுநர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டிருந்தது. மேலும் மக்கள் நலன் சார்ந்த இந்த 3 முக்கிய கோரிக்கைகள் குறித்து துணைநிலை ஆளுநர் தனி கவனம் செலுத்தி போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் அளிக்கப்பட்ட மனுவில் கூறப்பட்டிருந்தது. RLV மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மாநில மகளிர் அணி அமைப்பாளராக சமூக சேவகி வாசுகியை நியமித்துள்ளதாக கட்சி மாநில தலைவர் RL வெங்கடராமன் அறிவித்துள்ளார். புதுச்சேரி RLV மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் கட்சியை வலுப்படுத்தும் வகையில் 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தலைவர்களை நியமிப்பது என்று முடிவெடுக்கப்பட்டு கடந்த வாரம் முத்தியால்பேட்டை, உப்பளம், முதலியார்பேட்டை, உருளையன்பேட்டை, அரியாங்குப்பம், வில்லியனூர், உசுடு, திருபுவனை, தட்டாஞ்சாவடி, ஏனாம் ஆகிய 10 தொகுதிகளுக்கும் தலைவர்கள் நியமிக்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து RLV மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மாநில மகளிர் அணி அமைப்பாளராக சமூக சேவகி வாசுகி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்து அறிவிப்பு வெளியிட்டுள்ள RLV மக்கள் முன்னேற்றக் கழக மாநில தலைவர் RL வெங்கடராமன், பல்வேறு சமூக பணிகளில் ஆர்வமுள்ள ஒருவர் RLV மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மகளிர் அணி அமைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் என்றும், புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள மாநில மகளிர் அணி அமைப்பாளர் வாசுகிக்கு மகளிர் மற்றும் கழக தொண்டர்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து உதவும்படி கேட்டுக்கொள்வதாக கூறியுள்ளார். புதுடெல்லியில் நடைபெறும் தேசிய இளைஞர் விழாவில் கலந்து கொள்ள புதுச்சேரியில் இருந்து புறப்படும் இளைஞர்களை துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோர் வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தனர். மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் சார்பில் ஜனவரி 9ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை புதுடில்லியில் நடைபெறும் 29வது தேசிய இளைஞர் விழாவில் கலந்து கொள்ள புதுச்சேரியில் இருந்து புறப்படும் இளைஞர்களை வழி அனுப்பும் விழா ஆளுநர் மாளிகையில் ஜனவரி 6ஆம் தேதி நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் மற்றும் இளைஞர் விவகாரங்கள் துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கொடியசைத்து வழி அனுப்பி வைத்தனர்.
முன்னதாக புதுச்சேரியில் இருந்து கலந்து கொள்ளும் இளைஞர்களோடு துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் ஆகியோர் கலந்துரையாடினர். மேலும் கலந்துரையாடலின் போது மாணவர்களின் எண்ணங்களை கேட்டறிந்து அவர்கள் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்று புதுச்சேரிக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்றும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து வினாடி வினா, கட்டுரை, பேச்சு, ஓவியம், நாட்டுப்புற கலை போன்ற பல்வேறு போட்டிகளில் முதலில் மாவட்ட, மாநில அளவில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற இளைஞர்கள் புதுடில்லியில் நடைபெறும் இறுதிப் போட்டியில் கலந்து கொள்வார்கள். அதில் தேர்ந்தெடுக்கப்படும் 10 மாணவர்கள் பாரத பிரதமருடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சியில் இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை செயலர் கிருஷ்ணமோகன் உப்பு, துறை இயக்குனர் சுதாகர், மாநில பொறுப்பு அதிகாரி சதீஷ்குமார் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் நடைபெற்ற மண்டல அறிவியல் கண்காட்சி தொடக்க விழா நடைபெற்றது. டெல்லியில் உள்ள தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில், NCERT மற்றும் பெங்களூரு விஸ்வேஸ்வரய்யா தொழில்துறை மற்றும் தொழில்நுட்ப அருங்காட்சியகம் அறிவுறுத்தலுடன் புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை சார்பில் கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மண்டல அளவிலான அறிவியல் கண்காட்சி 6ஆம் தேதி நடைபெற்றது. தமிழ்தாய் வாழ்த்து பாடலுடன் தொடங்கிய இந்த நிகழ்ச்சியில் தொடக்கத்தில் பள்ளி கல்வி இயக்குனர் முனைவர் சிவக்குமார் வரவேற்று பேசினார். தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று தலைமை உரையாற்றினார். தொடர்ந்து சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் விழாவிற்கு முன்னிலை வகித்தார். மேலும் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் விழாவிற்கு தலைமையேற்று நோக்க உரையாற்றினார். இவர்களைத் தொடர்ந்து நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ், அரசு தலைமை செயலர் சரத் சௌகான் மற்றும் அரசு செயலர் கிருஷ்ணமோகன் உப்பு ஆகியோரும் விழாவில் பங்கேற்று வாழ்த்துரை வழங்கினர். மண்டல அளவிலான கண்காட்சியில் மொத்தம் 382 அறிவியல் படைப்புகள் இடம்பெற்றன. இதில் தொடக்க நிலையில் 85 படைப்புகளும், நடுநிலையில் 121 படைப்புகளும், உயர்நிலையில் 96 படைப்புகளும், மேல்நிலையில் 61 படைப்புகளும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. மேலும் ஆசிரியர்களின் 19 அறிவியல் படைப்புகளும் இடம்பெற்றிருந்தன. இந்த கண்காட்சியினை புதுச்சேரி நகராட்சியினை சார்ந்த பள்ளி மாணவர்கள் அனைவரும் பார்வையிட்டனர். மேலும் இந்த கண்காட்சியில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றிருந்தன. விழாவின் முடிவில் பள்ளி கல்வித்துறை இணை இயக்குனர் முனைவர் சிவகாமி நன்றி உரை வழங்கினார். மேலும் இந்த விழாவின் ஒருங்கிணைப்பாளரும் முதல்வருமான முனைவர் மோகன் பிரசாத், துணை ஒருங்கிணைப்பாளர்களும் துணை முதல்வர்களுமான கலியமூர்த்தி மற்றும் கருணாகரன், பள்ளி முதல்வர்கள், துணை முதல்வர்கள், தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் விழா ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். Good morning to all. My name is R. Sanjay, studying in 10th standard in Maramalalikal Government High Secondary School, Amblam. நான் என்ன ப்ராஜெக்ட் செஞ்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே ரோடு கிராசிங் சேஃப்டி சிஸ்டம். இந்த ப்ராஜெக்ட் நான் ஏன் செஞ்சேன்னா, இப்போ ரீசெண்டாக கடலூரில் செம்பனம்பாக்கத்தில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. ஸ்கூல் வேனும் ட்ரெயினும் ஒன்று கொண்டு போது 3 குழந்தைங்க இறந்துருக்காங்க. ஸோ அந்த விபத்தை தடுக்கிற மாதிரி தான் நான் இந்த ப்ராஜெக்ட் செஞ்சுருக்கேன். அந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்தது பார்த்தீங்கன்னா, அந்த கேட் கீப்பர் வந்து அந்த நேரத்தில் தூங்கி இருந்திருக்காரு. அப்போ அந்த கேட்டு ஓப்பனில் இருந்தப்ப ஸ்கூல் வேன் போய் ரயில் இடிச்சு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த எப்படி தடுக்கிற மாதிரி செஞ்சிருக்குன்னா, இதுல சென்சார் இருக்கு. அந்த சென்சார்ல ட்ரெயின் வந்து ஆக்டிவ் ஆகி தானாவே கேட்டு க்ளோஸ் ஆகிற மாதிரி செஞ்சிருக்கோம். இதில் நாங்கள் 2 பக்கமும் சென்சார் வச்சதுனால 2 பக்கமும் ட்ரெயின் வந்தாலுமே ஆட்டோமேட்டிக்கா கேட்டு க்ளோஸ் ஆகும், ஓப்பன் ஆகும். இதுல என்னென்ன பொருள் யூஸ் பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஐஆர் சென்சார், 2 ஐஆர் சென்சார் யூஸ் பண்ணியிருக்கோம், சர்வோ மோட்டர் 2 யூஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் மெயினா வந்து அடினோ நேனோ யூஸ் பண்ணியிருக்கோம். இது பவர் சப்ளைக்கு லித்தியம் அயன் பேட்டரி 3.7 வோல்ட் பேட்டரி போட்டிருக்கோம். இந்த பேட்டரி இதுலயே கொஞ்சம் ஃபியூச்சர்ல இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணலாம்னு இருக்கும். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 12,725 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,680 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் முத்து சில்க் ஹவுஸின் புதுச்சேரி நேரு வீதி வணிக திருவிழா வருகின்ற ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 20 வரை. நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு பரிசு கூப்பன்களை பெற்று உங்களுக்கான பரிசுகளை வென்று மகிழ்ச்சி அடையுங்கள். முத்து சில்க் ஹவுஸ், புதுச்சேரி. உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.